தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இடையில் 1-2 வாரங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகங்களை நாம் படிக்க முடியாதபடி சில சூழல்கள் இருந்தாலும் பரலோகத்தின் ஆண்டவர் மீண்டுமாக இந்த நாளிலே நாம் தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக பரலோக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். தானியேல் 8வது அதிகாரம் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நமக்கு போதிக்கிற அதிகாரம். 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி நியாய விசாரணை, நுட்ப நியாய விசாரணை துவங்குகிற வருடத்தை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக தானியேல் 8வது அதிகாரத்தில் அந்த தரிசனங்கள் கொடுக்கப்பட்டுச்சுங்க. தானியேல் 8வது அதிகாரம் நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், பாருங்களேன் என்ன காரியம் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 8வது அதிகாரத்தில் வசனம் 26 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சொல்லப்பட்ட ராப்பகலின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது, ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. என்ன காரியம் அப்படின்னா 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை பற்றிய தரிசனத்தை தேவ தூதன் இங்கு தானியேல் இடத்துல பகிர்ந்தாங்க. அப்படி பகிர்ந்திருக்கும் பொழுது தானியேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை என்னவா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை தானியேல் தவறாக புரிந்து கொண்டதுனால அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதவராய் அவருடைய உள்ளம் திகைத்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் மீண்டுமாக பரலோகம் தானியேலுக்கு அந்த விஷயத்தை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி தானியேல் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரத்யேகமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதை தானியேல் 9வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸோ இந்த 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்திலையும் சில மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கால தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு வரும்பொழுது 2300 ராப்பகல், 70 வார தீர்க்க தரிசனம், 1260 தீர்க்க தரிசனம், 1335 இப்படி பல கால தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அதையெல்லாம் கால தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம். இன்றைய நாளிலும் தானியேல் 9வது அதிகாரத்தில் உள்ள சில மிக முக்கியமான காரியத்தை நாம் படித்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நான் முதலாவது வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தானியேல் அந்த தரிசனத்தை இவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. 9:22 வாசிக்கிறேன். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ ஒரு காரியத்துக்காக குழம்பிக்கிட்டு இருக்கிறல்லப்பா, அந்த சத்தியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 23 பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எதற்கான கட்டளை அப்படின்னா, பரலோகம் தானியேலுக்கு இந்த தரிசனத்தையும் இந்த சத்தியத்தையும் புரிய வைப்பதற்கான கட்டளையை காபிரியேல் தூதன் இடத்துல ஒப்படைச்சிருச்சுங்களா. அதுதான் சொல்றாங்க, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். எந்த தரிசனத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, அதான் தானியேல் 8:14 சொன்ன இல்லைங்களா, 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை தானியேல் அறிந்து கொள்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராக இருந்தார். அதை பற்றிய ஒரு காரியத்தை தான் காபிரியேல் தூதன் வந்து என்ன செய்கிறார்னா இங்கே சொல்லிக் கொடுக்குறார். இந்த விளக்கம் தானியேலின் தவறான புரிந்து கொள்ளுக்கு ஒரு விளக்கமாகவும், அதே சமயம் 2300 ராப்பகல் தரிசனத்தின் துவக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலமாகவும் இந்த தரிசனத்தின் முடிவையும் கண்டுபிடிக்க முடியும். என்ன காரியம் அப்படின்னா, 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்குள்ளாக தான் 70 வார தீர்க்க தரிசனமும் இருக்குது. அந்த 70 வார தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது, எதை பற்றியது அப்படின்னா, யூத ஜனங்களுக்கான கால அளவு தான் அந்த 70 வார தீர்க்க தரிசனம். அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆராய போகிறோம். தொடர்ந்து தானியேல் 9:24-25 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். உன் ஜனத்தின் மேலும்
உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. தரிசனத்தின் பொருளை விளக்குறாங்க. உன் ஜனத்தின் மேல, பரிசுத்த நகரத்தின் மேல எத்தனை வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்குதுங்களா? 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 25 பாருங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறோம். நான் இங்கே சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு எழுத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்லும் பொழுது நீங்களும் அந்த ஸ்க்ரீனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தெளிவாய் புரியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த 70 வார தீர்க்க தரிசனம் யாரை பற்றியது அப்படின்னா, யூத மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. 70 வாரங்களின் துவக்கம் என்ன என்பதை பைபிள் சொல்லுது. எருசலேமை திரும்ப கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் அந்த 70 வாரம் என்ன பண்ணுதுங்களா, தொடங்குது. 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தினுடைய துவக்கமும் அதே சம்பவம் தான், எருசலேமை கட்டுவதற்கான சம்பவம் தான். 70 வார தீர்க்க தரிசனுடைய துவக்கமும் எதுதான் அப்படின்னா, அந்த எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது. அப்ப ரெண்டுக்குமே துவக்கம் ஒன்றுதான் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இதை தொடர்ந்து பாருங்களேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில மிக முக்கியமான காரியங்கள், 70 வாரங்களை விளக்கும் 5 காலங்களையும் 5 சம்பவங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கால தீர்க்க தரிசனங்கள் வரும்பொழுது தெளிவாக அதை நம்ம கொடுப்போம். இப்போ என்ன செய்ய போறோம்னா, தானியேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேசியாவை பற்றிய அந்த தீர்க்க தரிசனம், 70 வார தீர்க்க தரிசனத்தில் 5 சம்பவங்கள் இருக்கிறது. அந்த 5 சம்பவங்களும் எப்படியாக நிறைவேறுதலை கண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் தான் என்ன செய்ய போறோம்னா நம்ம படிக்க போறோம். பாருங்களேன், தொடர்ந்து அதில் வாசிக்கும் பொழுது 70 வாரங்களை விளக்கும் 5 காலங்களும் 5 சம்பவங்களும், அந்த 5 காலம் 5 சம்பவம் என்ன என்பதை கொஞ்சம் வாசிப்போம். பாருங்களேன், தானியேல் 9வது அதிகாரம் 24 27 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே தான் 5 காலம் வருகிறது, 5 சம்பவம் வருகிறது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனில் வர்றதையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். பாருங்களேன், அந்த 70 வாரத்தில் வருகிற 5 காலங்கள் 5 சம்பவங்கள் என்ன? 1, தானியேல் 9:24 பாருங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்பொழுது அவர் சங்கரிக்கப்படுவார், அவர் எப்பொழுது இந்த பூமியில் அவருக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை தொடங்குவார், மேசியாவை பற்றிய முழு காரியங்களும் எங்க இருக்குது அப்படின்னா அந்த தானியேல் 9வது அதிகாரத்தில் தான் இருக்குதுங்க. நான் அதை வாசிச்சுட்டு மற்ற காரியங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். 26 பாருங்களேன். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவாகி பிரவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போலும் இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. 27 அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போதே பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் தீரும் மட்டும் சொரியும் என்றான். கீழே பாருங்களேன், இந்த சார்ட் தெரியுது பாருங்க. 5 சம்பவம் மேல அந்த 70 வாரம் அப்படின்னு இருக்குதுங்களா, அந்த 70 வாரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படி என்பதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். மொத்தம் 5 சம்பவங்கள். அந்த 5 சம்பவங்கள் என்னென்ன அப்படி என்பதை வாசிக்கும் பொழுது முதல் 7 வாரம், அதுக்கப்புறம் 62 வாரம், அதுக்கப்புறம் 1 வாரம், மொத்தம் எத்தனை வாரம் ஆயிடுச்சு?
62, 7, அதுக்கப்புறம் 1, மொத்தமே எத்தனை? 70. சரிங்களா? இந்த 70 வாரத்தை 5 சம்பவங்களா பிரிக்கிறாங்க. எப்படி 5 சம்பவம்? கீழே இருக்குது பாருங்களேன். எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் சம்பவம். 70 வார தீர்க்க தரிசனத்தில் 5 சம்பவம். அந்த 5 சம்பவத்தில் முதல் காரியம் எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படணும். இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, எருசலேமின் வீதிகளும் அலங்கங்களும் என்ன பண்ணுமா? கட்டப்படணுமா. ஃபர்ஸ்ட் அதை கட்டுவதற்கான கட்டளை, இரண்டாவது தான் எருசலேமின் வீதிகளும் அலங்கங்களும் என்ன பண்ணணும்? கட்டப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் மேசியாவின் வருகை. நான்காவது காரியம் மேசியா வந்துட்டார் அப்படின்னா அந்த மேசியா என்ன பண்ணப்படணும்? சங்கரிக்கப்படணும். இல்லைங்களா? மேசியா சங்கரிக்கப்படுதல். அவர் சங்கரிக்கப்படும் போது எதை நீக்கிறாரு? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுதல். ஒழிய பண்ணிட்டு எதை உறுதிப்படுத்துறாருன்னா உடன்படிக்கையை உறுதிப்படுத்துதல். இது நான்காவது சம்பவம். ஐந்தாவது சம்பவம் யூத சபையின் முடிவு. இந்த 70 வருஷம்தான் யூதர்களுக்கான காலம், கிருபையின் காலம். இந்த 70 வாருடைய முடிவு எது அப்படின்னா யூத சபைக்கான காலம் முடிவடைகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சரி, இப்போ இந்த 5 சம்பவங்களும் நிறைவேறி இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு சம்பவத்தையும் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு நம்ம படிக்க போறோம். அதுல முதல் சம்பவம் 1 என்ன பாருங்களேன். எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுதல். இந்த கட்டளை வெளிப்பட்டிருக்கிறதா என்பதை நம்ம கொஞ்சம் வாசிப்போம். எஸ்ரா 6வது அதிகாரம் 14வது வாக்கியம். எஸ்ரா 6:14 கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. நம்ம வாசிப்போம் என்ன சம்பவம் என்பதை பாருங்களேன். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவருடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். இப்ப கட்டி முடித்தார்கள் அப்படின்னு வரும்பொழுது அங்க ஒரு மிக முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. கோரேஸ், தரியு, அர்த்தசஷ்டா என்று 3 ராஜாக்களுக்கும் கட்டளையிட்டு இருந்தாலும் அதுல முதல் 2 ராஜாக்கள் ஆலயத்தை மட்டுமே கட்டுவதற்கான கட்டளை என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அதை இன்னும் எஸ்ரா 1:1 நீங்க வாசிக்கும் பொழுதும் சரி, அதை இன்னும் என்ன பண்ண முடியும்னா தெளிவாக அதை பார்க்க முடியும். அப்ப முதல் சம்பவம் அந்த எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கான கட்டளை கொடுக்கப்படணும். கட்டளை கொடுக்கப்பட்ட பிறகுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அர்த்தசஷ்டா மட்டுமே எருசலேம் ஆலயத்தை கட்டும் கட்டளையை மட்டும் போடாமல் எருசலேம் நகரம் கட்டுவதற்கான கட்டளையும் சட்டமாக என்ன பண்ணாருங்களா? மாற்றி கொடுத்தார். முதல் சம்பவம் என்ன அப்படின்னா எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டதா அப்படி என்பதை பார்க்கும் பொழுது வெளிப்பட்டது. அதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்ரா 1:1 யாராவது ஒருத்தவங்க வாசிங்களேன். எஸ்ரா 1:1. ரெண்டாவது வசந்தி வாசிங்கம்மா. பாருங்க, இங்க சொல்றாரு தேவன் அங்க யூதாவில் உள்ள ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அப்ப கட்டளை கொடுக்கப்பட்டது. அதுதான் எப்ப பிறப்பிக்கப்பட்டது என்பதை நம்ம வேதாகமத்தில் என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் சம்பவங்களை வாசிக்க போறோம். சம்பவங்களை வாசித்ததுக்கு அப்புறம் தான் அது எந்தெந்த வருஷம் நிறைவேறியது என்பதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கணிக்க போறோம். அப்ப முதல் சம்பவம் என்ன அப்படின்னா அந்த எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கான கட்டளை வெளிப்படணும். இரண்டாவது சம்பவம் எருசலேமின் வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படுதல். எருசலேமின் அந்த வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்பட்டதா என்பதை நிறைவேறுதலை காணுவோம். வாங்கலேன். நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை பாருங்க. நெகேமியா 4:17. நெகேமியா 4:17-18 2 வசனத்தை வாசிப்போம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள்
அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். என்ன சம்பவம் சொல்லுது அப்படின்னா, இறுக்கமான காலங்களில் அது கட்டப்படும் சொன்னாங்க பாருங்க. வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும் பொழுது அங்கே வேலை செய்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கையில் என்ன வச்சிருந்தாங்களா, ஆயுதத்தை வைத்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படக்கூடாது என்று சொல்லி எதிரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதற்கான தடுப்பு காரியங்களை செய்கிறாங்க. ஆனாலும் அந்த இறுக்கமான சூழ்நிலையின் மத்தியிலையும் தேவனுடைய அந்த எருசலேமின் அலங்கங்களும் வீதிகளும் என்ன பண்ணிச்சிங்களா, கட்டப்பட்டு முடிந்தது என்ற இரண்டாவது சம்பவத்தினுடைய நிறைவேறுதலும் பார்க்க முடியுதுங்க. மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா, மேசியாவின் வருகை. மேசியாவின் வருகை அப்படின்னு வரும்பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பேசுது. ஏன் அப்படின்னா, மேசியா ஏன் வராரு பூமிக்கு? மரிப்பதற்காக தான் வராரு. பாவிகளுக்காக மரிப்பதற்காக தான் இந்த பூமியில் வராரு. மேசியாவின் வருகையை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அப்படின்னா சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். கொலேசியர் 2வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிங்களேன். கொலேசியர் 2வது அதிகாரம் 14 17 வரைக்கும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சம்பவத்தை அது சொல்லுது அப்படின்னா, மேசியா சங்கரிக்கப்படுகிற சம்பவம். மேசியாவின் வருகையை குறித்து வாசிப்போம்னா யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 41 பாருங்களேன். வருகை, சங்கரிக்கப்படுதல் ரெண்டுமே ஒரே காரியங்களாக இருக்கிறபடியினால அவருடைய வருகையை குறித்து ஒரு வசனம் மாத்திரம்தான். யோவான் 1:41. சரி, பேதுரு சொல்றாங்க, பேதுருக்கிட்ட அங்கே நடக்கிற சம்பவம் தான் அது. மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்ப மேசியா இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஏன் வெளிப்பட்டார் அப்படின்னா, அவர் பாவிகளுக்காக மரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. மேசியா சங்கரிக்கப்படுவார் என்ற காரியமும் நடைபெற்றிருக்கிறதா அப்படி என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் கொலேசியர் 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த 14 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து மேசியா ஜனங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? சங்கரிக்கப்பட்டார். அப்போ முதல் சம்பவம் எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கான கட்டளை. இரண்டாவது சம்பவம் வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும். மூன்றாவது சம்பவம் மேசியாவின் வருகை. நாலாவது சம்பவம் மேசியா வந்துட்டாரு, இப்போ அவர் என்ன செய்யப்படணும்? சங்கரிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது சம்பவம் என்ன என்பதை வேதாகமம் சில காரியங்களை சொல்லுது பாருங்களேன். ரொம்ப பெரிய டாபிக் இது, புரியணுன்றதுக்காக சின்ன சின்ன காரியங்கள் தான் நான் சொல்லிட்டு கடந்து போறேன். 5வது சம்பவம் யூத மக்களுக்கான முடிவு, யூத திருச்சபைக்கான முடிவு எங்க இருக்குது? மத்திய 21வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. யூத மக்களுக்கான கால முடிவு எந்த சம்பவம் பேசுதுன்னு பாருங்களேன். 21:37 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். பாருங்க, இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, யூத மக்களுக்கான கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டுச்சு, அவர்களுக்கான காலம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுக்கான காலத்தில் அவங்க கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் யூத திருச்சபை அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்லாத போது இங்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்ன செய்வாராம்? தோட்டத்தை மற்றவர்கள் கையில் என்ன பண்ணுவாங்களாம்? குத்தகைக்கு கொடுப்பார்கள். இது எங்க நிறைவேறிருக்கிறதுன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 46. அப்போஸ்தலர் 13:46. யாராவது ஒருத்தவங்க சத்தமாக வாசிங்களேன்.
யூதர்களுக்கான கிருபையின் காலம் இப்போ முடியுது. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். என்ன சம்பவம்? யூத திருச்சபைக்கான காலம் முடிந்து அந்த கனி கொடுக்கக்கூடிய காரியம் அவர்கள் மத்தியில் இல்லாதபடியினால இப்ப அந்த தருணம் எங்க மாற்றப்பட்டுச்சுங்களா? புறஜாதிகளுக்கு மாற்றப்பட்டது. புறஜாதிகளுக்கு மாற்றப்பட்டது. 5 சம்பவம் இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில். இந்த 5 சம்பவங்களும் அப்படியாகவே உலகத்தில் என்ன பண்ணுச்சுங்க? நிறைவேறி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்ததாலும் கிறிஸ்துவினுடைய சீஷர்களை சத்தியத்தை கேட்காததினாலும் ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றபோது இந்த சம்பவம் நிறைவேறியது. அப்போ அந்த 2003 ராப்பகல் தீர்க்க தரிசனம் அப்படின்னு ஒரு பாடம் நம்ம எடுப்போம். அதில் வரும்பொழுது கரெக்டாக AD 34 ஸ்தேவான் என்ன செய்யப்படுறாருன்னா கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். இப்போ இதுக்கான நிறைவேறுதல் என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 70 வார காலக்கணக்கு அப்படின்ற காரியத்தில் பாருங்களேன். தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கும். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்னா இங்கே ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் திரும்ப அதை எடுத்து வாசிக்கிறேன் பாருங்களேன். 70 வார காலக்கணக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? கீழே பாருங்கள். தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக இந்த கணக்கை போட வேண்டும். 70 வாரம் சீக்வல்ட் 70 × 7 எவ்வளோங்க? 490. அப்போ 490 வருஷம் யார்களுக்கான காலம் அப்படின்னா யூத திருச்சபைக்கான காலம். அதில் முதல் சொல்கிறாங்க, அப்படி என்றால் 70 வாரம் என்பது 490 வருடங்களை குறிக்கும். எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் யூதர்களுக்கான காலக்கணக்கு 490 வருடம். அப்போ எருசலேம் ஆலயம் எப்போ கட்டப்படுகிறதோ அதிலிருந்து 70 வாரங்கள் 490 வருடம் கணக்கு போடணும். அது எங்கே முடியுதோ அந்த காலம் யூதருக்கான முடிவின் காலம் என்பதை புரிஞ்சுக்கணும். கீழே பாருங்களேன், எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கான கட்டளை எப்போ வெளிப்பட்டுச்சு? கீழே இருக்குது பாருங்க. எருசலேம் எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை எப்பொழுது வெளிப்பட்டது? எஸ்ரா 7:7 அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளிகளிலும் நிதானமியரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். அந்த வார்த்தையை சொல்லிட்டு கீழே பாருங்க. அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்தில் எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது. அர்த்தசஷ்டாவின் 1ஆம் வருடம் சரித்திரத்தில் உள்ளது. அது எந்த வருஷம் அப்படின்னா கிமு 464. அர்த்தசஷ்டாவுடைய 1ஆம் வருஷம் 464. அப்படி என்றால் அர்த்தசஷ்டாவின் 7ஆம் வருஷம் என்பது எதை குறிக்கும்? எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிமு அப்படின்னு வரும்பொழுது இப்போ வருஷம் இன்க்ரீஸ் ஆக எப்படி வரும்? 2025 எங்கே போகும்? 2026 போகும். ஆனால் கிமுல அப்படி கிடையாது. கிமுல எப்படி வரும் அப்படின்னா 2025 அப்படின்னா அடுத்த வருஷம் அப்படின்னு வரும்போது 2026 வராது, 2024 வரும். அது அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அங்கே போட்டிருக்கிறாங்க. ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும் கிமுல எப்படி கணக்கு கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இங்கே வாசிக்கிறோம், கீழே பாருங்களேன். அர்த்தசஷ்டாவின் 7ஆம் வருஷம் என்பது எதை குறிக்கும்? 464 தான் அவருடைய 1ஆம் வருஷம். அதில் இருந்து 7 வருஷத்தை கழிச்சா என்னங்க வருது? 457. அப்போ எருசலேம் கட்டப்படுவதற்கான கட்டப்படுவதற்கான கட்டளை வெளிப்பட்ட வருஷம் எது? 457. கணக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 காரியம் இருக்குது பாருங்களேன். 70 வாரத்தை எப்படி எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 70 வாரம். அப்போ 70 × 7 490 வருஷம். அந்த 490 வருஷத்தை எப்படி பிரித்து போட்டிருக்கிறாங்க என்பதை நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். ஒவ்வொரு காலங்களாய் 62 வாரத்துக்கு 434 வருஷம். ஒரு வாரம் என்பது 7 வருடம். 7 ஏன்னா ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமானம் அப்படின்ற காலக்கணக்கில் வரும்பொழுது 1 × 7 7 வருஷம். அந்த அரை வாரம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதற்கான விஷயத்தை நம்ம வேதாகமத்தில் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தானியேல் 9ஆவது அதிகாரத்தை பாருங்களேன். 26, 27 நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க.
அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அடித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அந்த கணக்கு தான் அங்க. ஒரு வாரம் என்பது 7 வருஷம், 7 நாள், அது 7 நாள் என்பது 7 வருஷம். இப்ப அந்த வாரம் பாதி சென்ற போது அப்படின்றாங்க பாருங்க. அப்ப 7ல் பாதி எவ்வளவு? 3.5. அதுதான் அங்க இருக்குது. அரை வாரம் என்பது 3.5 வருஷம். கீழே இறங்குங்க தம்பி, தொடர்ந்து பாருங்களேன். இதுதான் 2300 ராப்பகல் தீர்க்கதரிசனுடைய முழு சார்ட். தானியேல் 8:14 இது எப்போவே எடுத்திருக்கணும். ஆனால் கால தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் என்பதனால தான் 2300 ராப்பகலை தொடலை. ஆனால் நமக்கு தேவையான 70 வாரம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன். 49 வருஷம் அப்படின்றதுக்கு மேலே பாருங்க. முதலாவது 2300 ராப்பகல் கிமு 457 தொடங்குது, 1844 முடியுது. அது 2300 ராப்பகலுக்கான சார்ட்டு. கீழே 70 வாரம் அப்படின்றது 457 தொடங்குது. எங்க முடியுது? கிபி 34 முடியுது. அந்த 5 சம்பவம் இருக்குதான்னு பாருங்க. முதல் சம்பவம் கிமு 457 எருசலேம் கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்டது 457. இரண்டாவது சம்பவம் கிமு 408 மதில்கள் கட்டப்படுகிறது, அலங்கங்களும் வீதிகளும் கட்டப்படும். ரெண்டாவது சம்பவம் வாஸ்தவம் பார்த்தீங்களா? அந்த ரெண்டாவது சம்பவம் எப்போ நடந்திருக்குது அப்படின்னா 408வது வருஷத்தில் நடந்திருக்கிறது. இப்போ அந்த 408வது வருஷத்துக்கு அப்புறம் மூன்றாவது சம்பவம் மேசியாவின் வருகை. அந்த மேசியாவின் வருகை அப்படின்னு அதுல இருந்து 62 வாரம், 62 வாரத்தினுடைய முடிவு எங்க வருது அப்படின்னா கிபி 27 மேசியாவின் வருகை. இப்ப 27 இருந்து ஒரு வாரம், சரிங்களா? 62 7 இன்னொன்று 1, சரிங்களா? அதை நீங்க தெளிவாக கவனிக்கணும். 7ம் 62ம் 69, மீதம் இருக்கிற 1 ஒரு வாரம். அந்த ஒரு வாரத்தில் பாதி, சரிங்களா? அதை தான் பிரித்து போட்டிருக்கிறோம். அந்த ஒரு வாரம் பாருங்களேன். 27க்கு பிறகு பாதியில், அந்த 27க்கு பிறகு பாதி என்னன்னா 31. கிறிஸ்து எப்ப சங்கரிக்கப்படுகிறார் அப்படின்னா கிபி 31ஆம் வருஷத்தில் கிறிஸ்து என்ன பண்றாரு? சங்கரிக்கப்படுகிறார். இப்போ அந்த 31லிருந்து பாதி 34 வருது. யூத சபைக்கான காலம் முடிவு. ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட சம்பவத்தோடு அது முடியுது அப்படின்னு சொல்லி வாசித்தோமே. அப்போ 457 கிபி 34 வரைக்கும் 70 வார தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்கள் 5 சம்பவம். அந்த 5 சம்பவம் எருசலேம் திரும்ப எடுப்பு கட்டுவதற்கான கட்டளை. இரண்டாவது சம்பவம் அலங்கங்களும் வீதிகளும் கட்டப்படுகிற சம்பவம். மூன்றாவது சம்பவம் மேசியாவினுடைய வருகை. நான்காவது சம்பவம் மேசியா சங்கரிக்கப்படுதல். ஐந்தாவது சம்பவம் யூத சபைக்கான கால முடிவு. இதுதாங்க தானியேல் 9வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பாருங்க மேசியாவின் வருகை, அதாவது கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட வருஷம் கிமு 27. ஆனால் கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது கிமு 408 - 434 போட்டா கிபி 26 தான் வரும், 27 வராது. அப்ப 27 எப்படி சொல்றோம்? கிமுல இருந்து கிபிக்கு வரும் பொழுது 0 அப்படின்னு ஒரு ஆண்டு இல்லை. அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு எண்ணை கூட்டிக்கிறோம். ஒரு எண்ணை கூட்டும் பொழுது கிபி 26 இருந்து கிபி 27க்கு கரெக்டாக வந்துடும். அதை தான் சார்ட் அங்கே போட்டிருக்கிறோம் பாருங்க. கிமு 5 7 வருடங்களை கழித்தால் கணக்கின்படி கிபி 2 தான் வருகிறது. ஆனால் வருட கணக்கில் 0 வருடம் இல்லாததினால், 0 வருடம் இல்லாததினால் ஒரு வருடத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆகவே கிபி 3 வருகிறது. 69 வாரங்களுக்கு பின்பு மேசியா வருவார் என்றால், அதாவது கிபி 27ஆம் வருஷத்தை அது குறிக்கும். 26 கணக்கு போட்டு பார்த்தா வரும். அந்த 0 என்ற வருஷம் இல்லாதபடினால ஒரு வருஷத்தை என்ன பண்ணிக்கிடுங்க, கூட்டிக் கொள்ள வேண்டும். அது எப்போ கரெக்டாக வந்து முடியுதுன்னா 27 முடியுது. இதுக்கப்புறம் கீழே உள்ள காரியங்களை 2300 தீர்க்க தரிசனம். நீங்கள் 2300 490 வருடங்களை கழித்தா மீதி எத்தனைங்க இருக்குது? 1810. 457 அதுதான் துவக்கம்.
2300 ராப்பகலுக்கு அதுதான் துவக்கம், 70 வார தீர்க்க தரிசனத்துக்கு அதுதான் துவக்கம். அப்ப அதுல இருந்து கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 70 வாரம் முடிகிற வருடம் எது அப்படின்னா கிபி 34. 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனமும் 457 தான் தொடங்குது. அது முடிகிற வருஷம் எது அப்படின்னா 1844. ஸோ இந்த 2 சம்பவங்களும் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிற 70 வார தீர்க்க தரிசனம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, படிக்க வேண்டியதா இருக்குது. இதுக்குள்ளவே 1660 இருக்குது, 1335 இருக்குது, 1690 இருக்குது. இப்படி பல கால தீர்க்க தரிசனங்கள் உண்டுங்க. நம்ம ஏன் இந்த மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து இந்த பூமியில எப்பொழுது பிறப்பார், அவர் எப்பொழுது சங்கரிக்கப்படுவார், அவர் எப்பொழுது இந்த பூமியில ஞானஸ்நானம் எடுப்பார் என்ற துல்லியமான கணக்குல தீர்க்க தரிசன புத்தகம் என்ன பண்ணியிருக்குது, உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இந்த சத்தியங்களை புரியாத சில நபர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்து என்ற ஒருவர் பிறந்ததற்கான சான்றை கிபுன்னு இருக்குது. அதை தாண்டி வேதாகமும் அவ்வளவு தெளிவாக மேசியா யாருக்காக சங்கரிக்கப்படுகிறார் என்ற அற்புதமான சத்தியங்களை உள்ளடக்கியதுக்குங்க. தானியேல் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய காலத்தின் காரியங்களை அவர் மனதில் வைத்து என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, இன்னும் 2300 ராப்பகல் போகணுமா, இன்னும் 2300 வருஷம் போகணுமா, அப்பதான் மீண்டும் அலங்குகளும் வீதிகளும் கட்டப்படுமா என்று சொல்லி அவர் தவறான காரியத்தை யோசித்துட்டாரு. அதை புரிய வைப்பதற்காக தான் காபிரியேல் மீண்டுமாக வந்து, நீ அறிவை உணர்ந்து கொள், உனக்கு உணர்த்தும்படியே நான் வந்திருக்கிறேன், உனக்கு உணர்த்தும்படி கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை காபிரியேல் தூதன் அவரிடத்தில் சொல்லுகிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் 5 சம்பவம் அப்படின்னும் அந்த 5 சம்பவமும் தீர்க்க தரிசனத்தில் துல்லியமாய் நிறைவேறுக்குது. 5 சம்பவம் எது எது? 1, எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கான கட்டளை. 2வது, வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படுவதற்கான கட்டளை. 3வது சம்பவம் மேசியாவின் வருகை. 4வது சம்பவம் மேசியா சங்கரிக்கப்படுதல். 5வது சம்பவம் யூத சபைக்கான கால முடிவு. யோசித்து பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை படித்ததற்கான நோக்கமே அதுதான். கால தீர்க்க தரிசனங்களை ஏன் நான் தொட்டோம் அப்படின்னா, இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தின காரணமே என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கால அளவு அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எத்தனை வருஷங்க? 490 வருஷம். எந்த திருச்சபைக்கான கால அளவு? யூத திருச்சபைக்கான கால அளவு. அந்த காலம் சரியாக நிறைவேறுகிற பொழுது அவர்களுக்கான கிருபையின் காலம் முடிந்தது. அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறுவதற்கோ மற்ற காரியங்களுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லாமல் போயிடுச்சு. மேசியா துல்லியமாக சொன்னார், அவர்களுக்கான காலம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். அதே போல் சரியாக 34 அவர்களுக்கான காலம் முடிந்து விட்டது. ஏன் அவர்களுக்கான காலம் முடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் அவர்கள் கையில் இருந்த ஊழிய பொறுப்பை எப்பொழுது புறஜாதி கையில் மாற்றினார்? ஊமையை விட வாசித்தல் இல்லைங்களா? எப்போ மாற்றினாருங்க? கனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, கனி இல்லை. கனி கொடுக்கிறதற்கான சூழல்களை தேவன் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அவர்கள் மத்தியில் இல்லை. இப்போ அவங்க கனி கொடுக்காதபடியினால அந்த வாய்ப்பு யாருக்கு மாற்றப்பட்டுச்சுங்களா? புறஜாதிகளுக்கு மாற்றப்பட்டுச்சு. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்தை போல தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். நம்மிடத்தில் ஆண்டவர் கனி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. நம் மூலமாக ஊழியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறாரு. நாம் தான் கனிகளை கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இந்த காலத்தில் வைத்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளாக போகலை அப்படின்னா, நீங்கள் நானும் ஊழியத்தை முடிப்பதற்கான வாழ்க்கைக்குள்ளாக வரல அப்படின்னா என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அங்கு எப்படி வாய்ப்பு மாற்றி அமைக்கப்பட்டதோ அதே போல வாய்ப்பை ஆண்டவர் இந்த முடிவு காலத்தில் மாற்றி அமைக்க போகிறார். அவங்களுக்கு கிருபையின் காலம் எப்படி முடிந்ததோ அதே விதமாக தேவ ஜனத்துக்கான காலமும் கூடிய விரைவில் முடிய போகிறது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? ஒருவேளை நீங்கள் இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை போட்டு விளக்கு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த தரிசனத்தை படித்ததற்கான காரணமே
அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு தான். 490 வருஷங்கள் தேவன் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம். யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 4:22. யோவான் 4:22. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த உலகம் ரட்சிப்பின் பாதைக்குள் கொண்டு வருவதற்கு தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார் இந்த உலகத்தில் அப்படின்னா, ரட்சிப்பின் ஊற்று இவர்கள் மூலமாக தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி யூதர்களை தேவன் தேர்ந்தெடுத்தாருங்க. ஆனால் காலங்கள் புரண்டோடிக்கிட்டே இருக்கிறது. அவங்க கிட்ட கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய சூழலுக்குள்ளாக வராத போது தேவனால் என்ன செய்ய முடிகிறது? யார் கனி கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த வாய்ப்பு மாற்றப்படுகிறது. அன்பானவர்களே, நமக்கான காலம் ரொம்ப சமீபம். இதே திராட்சை தோட்ட ஓமையில் பைபிள் சொல்லுது, 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை. நம்ம எந்த மணிக்கார வேலைக்காரங்க தெரியுங்களா? 3, 6, 9, 11. 3 முதலாவது யார் வந்தது? யூத சபை. யூத சபை கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பொறுப்பு கொடுத்தார். அது 3. 6 எதுன்னு தெரியுங்களா? அப்போஸ்தல திருச்சபை. ஆண்டவர் இவர்கள் வாய்ப்பை இவர்கள் கனி கொடுக்காத போது அந்த வாய்ப்பை மாற்றி கொடுக்கிறாரு. 6 அப்போஸ்தல திருச்சபை, ஆதி அப்போஸ்தல திருச்சபை. 9 எது தெரியுங்களா? 9 எதுங்க? அதுக்கு பிறகாக வந்த வில்லியம் மில்லருடைய இயக்கம், அட்வந்து இயக்கம். 11ஆம் மணி வேலை யார் தெரியுங்களா? இவங்க தான் இறுதியான வேலைக்காரங்க. இவங்களுக்கு இருக்கிற டைம் எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட் 1 hour. 3ஆம் மணி வேலையில் வந்தவனுக்கு நிறைய காலம் இருந்துச்சு. 6ஆம் மணி வேலையில் வந்தவங்களுக்கு நிறைய காலம் இருந்துச்சு. 9ஆம் மணி வேலையில் வந்தவங்களுக்கு கூட ஓரளவு காலம் இருந்துச்சு. ஆனால் 11ஆம் மணி வேலையில் வந்தவங்களுக்கு இருக்கிற காலம் எவ்வளவு? ஜஸ்ட் 1 hour. 1 மணி நேரம் மட்டும்தான் காலம். அந்த 1 மணி நேரம் கால அளவு முடிஞ்சு அப்படின்னா முள் 12 வந்துடும், சாப்டர் க்ளோஸ். கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் நமக்கும் எவ்வளவு சமீபம் என்பதை ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சொல்லி கொடுக்குதுங்க. அன்பானவர்களே, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்றைக்கி இருந்து தேவ ஜனத்தை பார்த்து லூக்கா 19வது அதிகாரத்தில் 40 எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, அன்னைக்கு இருந்த எருசலேமை சத்துரு சூழ மதில் போட்டு தீக்கிரையாக்கினா, அதே போல இன்னைக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் தேவஜனத்தை சூழ போறான். அதற்கான பாதபடியின் சத்தம் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னமும் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். இன்னமும் காலம் இருக்கிறது. நாம் போன போக்கில் வாழ்க்கை நடத்த நீங்கள் நினைச்சுன்னு வச்சுங்களேன். அதற்கான காலம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த 70 வருடத்திற்கு படித்தது. 5 சம்பவம். அந்த 5 சம்பவத்தில் நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த தேவஜனத்துக்கு ஆண்டவர் காலங்களை கொடுத்து வச்சிருந்தாரு. 490 வருஷம் இருந்துச்சு. ஆனால் நமக்கு அவ்வளோ காலம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஜஸ்ட் 1 hour, 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தினுடைய முடிவு இயேசுனுடைய 2ஆம் வருகை. அப்ப இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு நாம் எவ்வளவு சமீபமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காலைல பிரசங்கம் பண்ண தெய்வீக ஆராதனையில் டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்கணும். இன்னமும் பாவத்தோடு, இன்னமும் நம்ம பாவ வாழ்க்கையோடு ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னா கனி கொடுக்காத போது தேவனால் என்ன செய்ய முடியும்? பின்மாரியின் அனுபவத்தை இந்த திருச்சபைக்கு கொடுத்து ஆண்டவர் பின்மாரியின் அனுபவத்தோடு அநேகரை இந்த திருச்சபைக்குள்ள சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. பின்மாரியின் அனுபவத்தை பெறுகிற அளவுக்கு யாருடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு காரணம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, மற்றவங்களை யோசிக்க வேண்டாம். ஏன் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு பின்மாரியை பெறக்கூடிய அனுபவமான வாழ்க்கையா இருக்குதா? ஆவியானவர் எனக்கு பொழியப்படுகிற வாழ்க்கை எனக்குள்ளாக இருக்கிறதா? ஆதி அப்போஸ்தல திருச்சபை எழும்பி பிரகாசித்ததுக்கான காரணம் பெந்தகோஸ்தே நாள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அந்த வல்லமையினால் சுவிசேஷம் உலகம் எங்கும் கொண்டு செல்லப்பட்டது. அதை காட்டிலும் மிகப்பெரிய வேலையை இந்த திருச்சபை கிட்ட ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிறாருங்க. இந்த திருச்சபை கிட்ட ஒப்படைச்சிருக்க பொறுப்பே அதுதான். ஆனால் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையோடு நீங்கள் நானும் இன்னும் தேவ சமூகத்தில் வாழல அப்படின்னா தேவனால் என்ன செய்ய முடியும்?
அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்துக்காக கண்ணீர் விட்ட தெய்வம் இன்னைக்கு இருக்கிற தேவ ஜனத்துக்காக பல மடங்கு கண்ணீர் வடிக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் 1 மணி நேரம் மாத்திரம்தான். அந்த 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 காலங்கள் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். பக்கத்தில் வந்துட்டோம்.